வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கட்லெட், சிக்கன் கட்லெட். இதுக்கு ஒரு சின்ன கப் அளவு பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கிறோம். மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிறோம். அரிசி மாவு, சிக்கன் 100 கிராம், அதை நல்லா கொத்தி வாங்கிக்கிறோம். கைமான்னு சொல்லுவாங்க, சிக்கன் கைமா, அதை நல்லா கொத்தி வாங்கிக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயத்தை ஒரு 5 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கு, அதாவது ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதை தோல் உரிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா கையாலே மசிச்சுக்கோங்க. அந்த 4 உருளைக்கிழங்கை எடுத்திருக்கேன். அதோட இந்த 5 சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி ரெண்டும் கலந்தது ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த கொத்தி வாங்கி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கன், அந்த சிக்கனை இதோட மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த உருளைக்கிழங்கோட இது நல்லா சேர்ந்து வரணும், அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம மைதா மாவு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மைதா மாவு எதுக்குன்னா பைண்டிங்க்கு தான், அதாவது ஒட்டுறதுக்காக. இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போயிடக்கூடாது, அது ஒட்டுறதுக்காக தான் இந்த மைதா மாவு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போது உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், அதனால் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, வெங்காயம், இந்த புதினா கொத்தமல்லி, இந்த சிக்கன், அந்த கொத்தி வச்சுக்கலாம், அந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட நம்ம பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம்ல அந்த பிரெட் கிரம்ஸு, அதை இதோட போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு 3 டீஸ்பூன் போட்டு பிரெட் கிரம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரெட் கிரம்ஸ் போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரெட் கிரம்ஸில் மேலே நனைச்சி போடுவாங்க. நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 3 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம்பு தூள், அதுவும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இது ஃப்ளேவருக்காக தான். ப்ளஸ்ஸு நம்ம உருளைக்கிழங்கு வாயு கேஸ், அதனால் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இதை அந்த நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த மசாலாவை நம்ம உருண்டையாக உருட்டிக்கிறோம். சின்ன சின்ன உருண்டையாக கூட போடலாம், இல்லை வடை மாதிரி தட்டி கூட போடலாம். கட்லெட்டுன்றது தட்டி தான் நம்ம போடுவோம், உருண்டையாக உருட்டி போட மாட்டாங்க. இப்போ நம்ம கட்லெட் தான் சேர்ப்போம், அதனால் வடை மாதிரி தட்டி தான் போட போகிறோம். இப்போ அந்த பிரெட் கிரம்ஸை அந்த உருண்டை மேலே போட்டு வச்சுருக்கேன். அந்த உருண்டையை நல்லா இது மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப மெலிசாக தட்ட முடியாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். கட்லெட்டுன்றது மொத்தமாக தான் இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருந்தால் போதும். 1 இன்ச்சுக்கு மொத்தம் இருந்தால் போதும். அதை அந்த மசாலா நம்ம உருட்டி வச்சுருக்கலாம், அந்த மசாலாவை 2 உள்ளங்கையால் நல்லா தட்டி அந்த பிரெட் கிரம்ஸில் 2 பக்கமும் போட்டு எடுத்து அதை எண்ணெயில் போடணும். இப்போ இந்த கடாயில் எண்ணெயை ஊற்றிருக்கோம். இதுக்கு டீப் ஃப்ரை பண்ணலை, அதாவது எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு மொறுமொறு நம்ம பொரித்து எடுக்கலை. எண்ணெய் ஒரு 7 டீஸ்பூன் ஊற்றிருக்கோம் கடாயில். அதில்
அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டை அதில் போட்டு பொரிக்கிறோம். அவ்வளோதான். பொரிக்கிறதுனா டீப் ஃப்ரை கிடையாது, இது ஷாலோ ஃப்ரை தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கிறது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது தீஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனால் தீயலை. நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் அந்த எண்ணெயில் பொரியும் போது இப்படி கருப்பாக அதில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணி ஒவ்வொரு தடவும் அதை ஒரு 2-3 கட்லெட்டாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கருப்பாக தெரியுது பாருங்கள். அதெல்லாம் அந்த பிரெட் க்ரம்ஸ். மேலே நம்ம பிரெட் க்ரம்ஸை மேலே அப்படி நினச்சி தானே எடுத்து போட்டுடுறோம் எண்ணெயில். அதனால் அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் என்ன பண்ணும், கருப்பாயிரும். அதனால் அதை ஒவ்வொரு தடவை போடும்போதும் அந்த பிரெட் க்ரம்ஸ் சைடில் அந்த கருப்பாக இருக்க அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்ததை போடுங்க. இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்பப்போக்கி எடுத்துடணும். அந்த பார்த்திங்கன்னா பெரிய தெரியும் உங்களுக்கு, பிரெட் க்ரம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா சைடில் நல்லா பொரிஞ்சு அது ரொம்ப பொரியனாயிரும், கருப்பாகி அந்த கட்லெட்டை விட்டோம். அதனால் ஒவ்வொரு தடவை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடியும் அந்த கட்லெட்டை போடுறதுக்கு முன்னாடியும் அந்த கரிஞ்சு இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த புது கட்லெட்டை போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டிலையே செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டுன்றது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.